சினங்காட்டவுணரை சேம கரத்தேமொழியத்தம் புயமவர் சூடிகை சிந்த வென்ற தேமொழியத்தம் 14 உலகு மந்தித்ததொன்றே. தேமொழி அத்தம் பெறவோன் தனக்கன்று சேனுலகத் தேமொழி அத்தம் சினங்காட்டவுணரை சேம கரத்தேமொழி அத்தம் புயமவர் சூடிகை சிந்த வென்ற தேமொழி அத்தம் 14 உலகு மந்தித்ததொன்றே. தேமொழி அத்தம் பெறவோன் தனக்கன்று சேனுலகத் தேமொழி அத்தம் சினங்காட்டவுணரை சேம கரத்தேமொழி அத்தம் புயமவர் சூடிகை சிந்த வென்ற தேமொழி அத்தம் 14 உலகு மந்தித்ததொன்றே. பதப்பிரிவு. தேமொழி அத்தம் பெற ஓம் தனக்கு அன்று சேனுலகத் தேம் ஒழிய தம் சினம் காட்டு அவுணரை சே மகர தேம் மொழி அத்தம் முயம் அவர் சூடிகை சிந்த வென்ற தே. மொழி அத்தம் 14 உலகும் அந்தித்ததொன்றே. 14 உலகும் அந்தித்ததொன்றே. 14 உலகும் என்ற வார்த்தையை கேட்டவுடன் மண்கமல் உண்டி திருமால் வலம்புரி ஓசை அந்த கிண்கிணி ஓசையும் கேட்டது என்ற கந்தர் அலங்காரம் உங்களுக்கு எல்லாம் நினைவிற்கு வரலாம். மண்கமல் உண்டி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது. வேலெடுத்து தெங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கிங்கிணி ஓசை 14 உலகமும் கேட்டதுவே. கிங்கிணி ஓசையே 14 உலகமும் கேட்டதாம். அப்பொழுது அமுதவாய் திறந்து குடலை பொருட்கு செய்த வியாக்கியானம் 14 உலகிற்கும் எங்கனம் கேட்காமல் இருந்திருக்கும். தாசரங்கள் அனைத்திற்கும் அவன் செய்த உபதேச மொழி கேட்டதாம், கேட்டிருக்கும் என்பது சத்தியம். தேமொழி அத்தம் பெற ஓம் தனக்கு அன்று. தேமொழி இனிய மொழியை உடைய பார்வதியின் அத்தம் பாதியாகிய சிவன் பெற உபதேசம் பெற்று கொள்ள ஓம் தனக்கு பிரணவத்திற்கு ஓம் என்ற குடிலயம் பொருட்கு அன்று முன்பு ஒரு காலம் சேன் உலக. சேன் உலகம் என்பது வெகு தூரத்தில் உள்ள தேவர் உலகம். வெகு தூரத்தில் உள்ளதால் தேவலோகத்தை சேன் உலகம் என்கிறார். சேன் எதிர்மறை, அண்மை, பக்கத்தில் உள்ளது. சேன் உலகம் நமக்கு வெகு தூரத்தில் உள்ளதாம். தேமொழி அத்தம் பெற ஓம் தனக்கு அன்று சேன் உலக தேம் ஒழிய. தேம் என்றால் நன்மைகள் அனைத்தும் ஒழிய அற்று போகும்படி தங்கள் சினம் காட்டு அவுணரை சினத்தை காட்டிய அசுரரை சே மகர. மகரம் என்றால் மகர மீன், இங்கு சுறா மீனாக கொல்லப்பட்டது. சே மகர ஆண் சுறா மீனுக்கு. ஆண் சுறா மீன் எங்கே இருக்கும்? தேம். அதன் இடமாகிய, அதன் வசிப்பிடமாகிய சமுத்திரத்தில் மொழி கணுக்களை உடைய அத்தம் கைகளும் புயம் தோள்களும் அவர் சூடிகை அவர்களின் மகுடங்களாகிய தலையில் அணிந்துள்ள கிரீடங்களும் சிந்த சிதறும்படி வென்ற வெற்றி கொண்ட தே. தே என்றால் இறைவன், கடவுள். இங்கு நம் குமார கடவுள். மொழி உரைத்த அத்தம் பொருள் 14 உலகும் 14 உலகங்களிலும் அந்தித்தது பொருந்தி நின்றது. ஒன்றே
ஒரே தன்மையாக. குமாரக் கடவுள் உரைத்த பொருள் 14 உலகங்களிலும் பொருந்தி நின்றது ஒரே தன்மையாய். கருத்துரை: தேவலோகத்தின் நன்மை அனைத்தும் ஒழித்து நின்ற அசுரரை கடலில் வதைத்து வென்ற குமாரக் கடவுள் சிவனுக்கு உபதேசித்த பிரணவ பொருள் ஆனது 14 உலகத்திலும் ஒரே தன்மையாய் பொருந்தி நின்றது. அந்துதல் என்றால் பொருந்துதல் என்று பொருள். அந்தி என்பது பொருந்தி. கந்தர் அந்தாதி 6வது அந்தாதியில் செவ்வந்தி நீலம் புய முருகா பக்தர் சித்த மெய்யில் செவ்வு அந்தி நீ லத்தையுற்று அருள்வாய். செவ்வு அந்தி. கந்தர் அந்தாதி 6வது அந்தாதியிலும் அந்தி என்றால் பொருந்தி உள்ள என்ற பொருள்படுமாறு பாடியுள்ளார் நம் குருநாதர். கந்தர் அந்தாதி 4வது அந்தாதியில் உள்ள அந்துதல் என்ற பொருளுக்கு கந்தர் அந்தாதி 6வது அந்தாதியிலும் 2வது அடியிலும் இதே பொருள் உள்ள பதம் வந்துள்ளது. மேலும் திருப்புகழ் 106 பழனி திருப்புகழ். அதனம் இதர முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்ட அகண்டம் என அகில ஜலதி என என் திக்குள் விண்டு என அங்கி பானு அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம். அந்தித்த மந்திரம் என்பது பொருந்திய மந்திரம் என்று பெயர் பெறுகிறது. அந்தித்த என்றால் பொருந்துதல். தேமொழி இனிய மொழி உடையவளாகிய பார்வதியின் பாதியாகிய பரமசிவன் பெற உபதேசம் பெற்றுக்கொள்ள பிரணவத்திற்கு பூர்வத்தில் அன்றொரு நாள் தேவலோகத்தின் நன்மையெல்லாம் அற்று போகும்படி சினத்தை காட்டிய அசுரரை ஆஞ்சுறாமீனுக்கு இடமாய சமுத்திரத்தில் கணுக்களை உடைய கரங்களும் தோள்களும் அவர்களுடைய கிரீடங்களும் சிந்த சிதறும்படி சங்கரித்து ஜெயித்த குமார கடவுள் ஆனவர் உரைத்து அருளிய பொருள் 7 உலகத்திலும் பொருந்தி நின்றது ஒரே தன்மையாக என்று கூறுகிறார். ஓம் எனும் பிரணவத்தில் ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரமும் சடாட்சரமும் அடங்கி உள்ளது என்று அச்சிவனுக்கு உபதேசம் செய்தவனே என்று விழிக்கிறார். ஓம் என்ற பிரணவம் எவ்வாறு விரிகின்றது என்று பார்ப்போம். நாதர் கற்க முருகவேள் ஓதுவித்த வரலாறு உங்களுக்கு தெரிந்ததே. வேத வெற்பிலே என்ற திருப்புகழில் ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நாண ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளை உபதேசிக்கிறார் எம்பெருமான். சிவன் கூறுகிறார், மைந்த எமக்கு அருள் மறையின் என்னா தன் திருச்செவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒரு பதத்தின் உண்மை உரைத்தனன். கந்தபுராணத்தில் சிவாச்சாரியார் கூறுகிறார், ஓர் எழுத்து. ஓம் என்பது ஓர் எழுத்து. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி என்கிறது திரு மந்திரம். ஓங்காரம் எங்கனே விரிகிறது என்றார், ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்களும் அண்ட சராசரங்களும் ஓங்காரத்துள்ளே விரிகின்றது. ஓங்காரத்துள்ளே உதித்த சராச்சரம் என்கிறது திருமந்திரம். ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள் ஒளியாய் நின்றோனே என்கிறது சிவபுராணம் திருவாசகம். ஓங்காரத்திலிருந்து
பஞ்சபூதங்கள் தோன்றின. ஓங்காரத்தில் இருந்துதான் சராச்சரங்கள் உதித்தன என்பதால் பிரபஞ்சமே பிரணவமயம் என்பது புலனாகின்றது. இவனோ ஓங்கார ஸ்வரூபன். ஓம் எனும் குடிலை என்பது வேத மந்திரம். ஓம் என்றும் பிரணவம். ஓம் எனும் பிரணவத்தை உள் அடக்கியவனே என் ஐயன் செந்திராண்டவன். ஓங்கார ஸ்வரூபன் சின்மயன் அவன். பல்கோடி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமா என்கிறார் கலிவெண்பாவில் குமரகுருபரர். அண்ட சராசரங்களே அவனது அங்கம். அவனது அங்கம் அண்ட சராசரங்கள் ஆனதினால் ஓம் என்ற குடிலைக்குள் அண்ட சராசரங்கள் அடங்கி உள்ளது. இவனே ஓங்கார ஸ்வரூபன். ஓம் எனும் ஓர் எழுத்துள் நின்ற ஓசை போல் என்கிறது திருமந்திரம். மேலும் ஓம் எனும் ஓர் எழுத்தினின்றே ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரமும் ஓம் நம சிவாய என்னும் ஆறெழுத்து சடாட்சரமும் சரவண பவாய ஓம் நமோ குமாராய என காட்டி விளக்கினார் தன் தந்தைக்கு முருகவேள். இன்னும் சிறிது விளக்கலாம் நாமும். ஓரெழுத்தாகிய ஓம் என்பதே அ உ ம எனும் மூன்றெழுத்தாய் அம்மூன்றும் கூடி ஓம் என்று எழுதும் பொழுது விந்துவாயும் ஓம் என்று உச்சரிக்கும் பொழுது நாதமாயும் பிரிகின்றன. ஓம் என்று எழுதும் போது பிந்துவாயும் ஓம் என்று உச்சரிக்கும் பொழுது நாதமாயும் விரிதலால் அ உ ம என்னும் மூன்றெழுத்தும் விந்து நாதங்களாகிய வரி வடிவும் ஒலி வடிவும் கூடி 5 எழுத்து ஆயிற்று. ஆகவே பிரணவமே பஞ்சாக்கரமாம். பஞ்சாக்கரத்தின் உள்ளே சடாட்சரமும் சடாட்சரத்தின் உள்ளே பஞ்சாக்கரமும் அடங்கி உள்ளது. ஓங்காரமாம் 5 எழுத்தால் போனத்தை உண்டு பண்ணி, ஓங்காரமாம் 5 எழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி என்ற தாய்மானவர் கூறும் பொழுது அப்பஞ்சாட்சரத்திற்குள் அடங்கியுள்ள சடாட்சரமே உலகத்தை படைத்தான் 300 நாள். வேதனை சிறையிலிட்டு அவன் தன் படைப்பு தொழிலையும் தானே ஏற்றுக்கொண்டான். பஞ்சாட்சரமும் சடாட்சரத்தில் அடங்குகிறது, சடாட்சரமும் பஞ்சாட்சரத்தில் அடங்குகிறது. ஓம் எனும் ஓர் எழுத்தோடு நமச்சிவாய எனும் பஞ்சாக்கரம் கூடும் பொழுது 6 எழுத்தாக விரிகின்றது. ஓம் நம சிவாய என்ன நமசிவாய என்பது பஞ்சாக்கரம். ஓம் என்ற சொல் முன்னால் சேரும் பொழுது அது 6 எழுத்தாக சடாட்சரமா ஆகும் பொழுது நாமும் ஓம் நமோ குமாராய ஓம் சரவண பவாய என்று பஞ்சாட்சரமே சடாட்சரமாக விரிகின்றதால் நாமும் இவன் உபதேசித்த திரு மந்திரம் குடிலையின் பொருளை இங்கனம் விரித்துக் கொண்டே போகலாம். சிவாய நம என்னும் 5 எழுத்து சிகாரம் சிவத்தையும், வகாரம் அருள் சக்தியையும், யகாரம் ஆன்மாவையும், நகாரம் சிவத்தையும், வகாரம் சிகாரம் சிவத்தையும், வகாரம் அருள் சக்தியையும், யகாரம் ஆன்மாவையும், நகாரம் திரோதானத்தையும், மகாரம் ஆணவ மலத்தையும் உணர்த்துவனவாம். சிகார வகாரங்கள் பதியையும், யகாரம் பசுவையும், நகார மகாரங்கள் பாசத்தையும் விளக்குவனவாம். ஸ்ரீ பஞ்சாக்கர விளக்கம் பக்கம் 13 நமக்கு இத்தகைய ஒரு சான்று கிடைக்கின்றது. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே இவன் உருவமாதலால் இவனே அண்ட சராச்சரங்களுக்கும் அதிபதி. கந்தர் அந்தாதி 19 இவன் உரைத்த பொருள்
அந்த அந்தாதி பத்தன் சீயன் தீயன் நம்போதி என வாய் புதைத்து செவித்தர எம்பெருமான் சிவபிரான் முருகா, ஓம் எனும் பொருளுக்கு பொருள் உனக்கு போமோ என்று உரைக்க, எனக்கு போ, நாம் குரு என்று முருகனும் சொல்ல, சீயன் சிவபிரான் நம்போதி எனக்கு உரை, ஓம் எனும் குடிலையின் பொருளை எனக்கு உரைக்கவும் என்று கேட்க, வாய் புதைத்து தன் செவியை தர சிவனார் மனம் குளிர அன்று உபதேசித்தான் அல்லவா சுவாமி மலையில். அத்தகைய ஒரு பொருளை எனக்கும் உபதேசிக்கும்படி அருள் தர வேண்டும் என்று வேண்டுகிறார் இக்கந்தர் அந்தாதியில். தேவலோகத்தின் சுகங்களை போகங்களை அனுபவிக்க முடியாதபடி அற்று போகும்படி தேவர்களுக்கு கிடைக்கா வண்ணம் தொல்லை கொடுக்கும் சூராதிபர் அசுர கூட்டங்கள் அசுராதிபர்கள் கடலில் ஒளிந்து கொண்டதால் அச்சமுத்திரத்தில் சென்று சங்கரித்து வென்ற குமார கடவுள் முருகப்பெருமானின் பெருமைகள் வரிசையாக இங்கு அடுக்கப்படுகிறது. பரமசிவனுக்கு உபதேசித்த பிரணவ பொருளானது 14 உலகத்தினும் ஒரே தன்மையாக பொருந்தியது என்று கூறுகிறார் குருநாதர். தேமொழி அத்தம் பெற ஓம் தனக்கு அன்று சேன் உலக தேமொழி அத்தம் சினம் காட்ட அவுணரை சே மகர தேமொழி அத்தம் புயம் அவர் சூடிகை சிந்த வென்ற தே என்றால் சிந்துவில், சிந்து என்றால் சமுத்திரம், சிந்துவில் ஒளிந்துள்ள அசுர கூட்டங்களை வென்ற இறைவனே, வென்ற எம் தலைவனே, எம் கோவே, மொழி நீ உபதேசித்த மொழி, அத்தம் என்றால் மொழி, 14 உலகம் பொருந்தி உள்ளது, அண்ட சராசரங்கள் அனைத்தும் உன் உபதேச மொழியை கேட்டது என்று வியக்கிறார் குருநாதர். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம்.